இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். நெருக்கமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை ஒரு விசாலத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இதுலயும் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு விசேஷமானவர். நெருக்கம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அநேகர் நெருக்கப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெருக்கத்திலிருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுதலை ஆக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மனுஷர்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் படைத்த இறைவன் இயேசு அந்த நெருக்கத்திலிருந்து அவள் விடுதலையாக்கும்படி பிரயாசப்படுகிறார். எல்லாருக்கும் நெருக்கம் உண்டு. நெருக்கம் என்று சொல்லும் போது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நெருக்கம் வந்துருச்சுன்னா அதனுடைய அடையாளம் என்ன? நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நெருக்கம்னா என்ன? எல்லா பக்கமும் என்னைய நெருக்கி ஒரு ஆள் பிடிச்சு வச்சிருக்குன்னா நான் எதையுமே மூவ் பண்ண முடியாம, அசைய முடியாம, செயல்பட முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? நெருக்கம். என்னை ஒரு 10 பேர் பிடிச்சு வச்சா என்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நகல முடியாது, கையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது, நான் மூச்சு விட முடியாது, என்னால ஒண்ணுமே முடியாது. ஒன்றுமே செயல்பட முடியாத ஒரு தன்மை, அதுதான் நெருக்கம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த பக்கத்திலையும் நம்மை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகள். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன செய்வதென்றே தெரியாது. என்ன செய்யறதுன்னு தெரியாது. எந்த பக்கத்திலையும் மூவ் பண்ண முடியாது. என்ன யோசிக்கிறது நமக்கு தெரியாது. என்ன செயல்படுறது நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த நெருக்கமான சூழ்நிலைகள்ல நம்மை நேசிக்கிறவர்கள் கொஞ்சம் நமக்கு முடிஞ்ச அளவு நமக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நேசிக்கிறவங்க கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. ரொம்ப நேசிக்கிறவங்க முடிஞ்ச அளவு அவங்களால உதவி செஞ்சு பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை அவர்களால் விடுதலையாக்க முடியாது. ஒரு அளவுதான். நம்முடைய தாயாய், தகப்பனாய், பிள்ளைகளாய், பெற்றோராய் இருந்தாலும் அவங்களால ஒரு அளவுதான் உதவி செய்ய முடியும். அதுக்கு மேல நம்ம அந்த நெருக்கத்தை சந்திச்சுதான் ஆகும். அதுல இருந்து வெளியில வர மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. பைபிள்ல இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நெருக்கப்பட்டார். கெத்செமனே தோட்டத்திலே நெருக்கப்பட்டார். அவரை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போகிறார். கிட்டத்தட்ட 600க்கு அதிகமான போர் சேவர்கள் அவர்களை அடிக்கிறார்கள். அடிச்சு சித்திரவதை பண்ணி, இந்த மாதிரி ஒரு மெயின் சிட்டி, ஒரு மதுரையில் இருக்கிற மெயின் சிட்டின்னு வச்சுக்கிறோங்க, அதான் எருசலேம். அவ்வளவு மக்கள் நடமாடுகிற ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, போர் சேவர்கள் சூழ இழுத்துட்டு போகப்பட்டார். அதான் அவருடைய உச்சகட்ட நெருக்கம். அந்த நெருக்கத்துல தன்னை நேசித்தவர்கள் ஒருவர் கூட அந்த இடத்துல இல்லை. எல்லாரும் ஓடி போனார். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமக்க வேண்டிய கட்டாயம் அவர் மேல இருந்துச்சு. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய எல்லாவற்றையும் சுமக்க நேரிட்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, பிதாவும் கூட அவரை விட்டு விலகி போகிறார். சொந்த தகப்பன் பிதா அவரை விட்டு விலகுகிறார். அதான் சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. இன்னொரு இடத்துல தேற்றரவாளரும் இல்லை. உள்ள இருந்து தேற்றுகிற பரிசுத்தாவியானவரும் அவரை விட்டு போனார். பரலோகத்திலிருந்து தேற்றுகிற பிதாவும் அவரை விட்டு போனார். தன் அருகே இருந்து தேற்றுகிற தன் நண்பர்களாக, உயிர் நண்பர்களாக நேசித்த சீசர்களும் அவரை விட்டு போனார். பெற்ற தாயும் போனார். கூட பிறந்த சகோதரனும் போனார். இயேசு தன்னந்தனியாய் விடப்பட்டார். ஏன் விடப்பட்டார் தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு நாள் தன்னந்தனியாய் விடப்படுவோம். நமக்கு நிலை அதுதான் அப்படிங்கறத ஆண்டவர் அன்னைக்கு புரிஞ்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் அவர் தன்னந்தனியாய் விடப்பட்டார். தன்னந்தனியாய் விடப்பட்டாலும் அவர் அதை ஜெயித்து வெளியிலே வந்தார். ஏன் வந்தார் தெரியுமா? தன்னந்தனியாக நெருக்கத்திலே எல்லாராலும் கைவிடப்படுகிறவர்களை தேற்றும்படி, விடுவிக்கும்படி. உலகமே உனக்கு எதிர்த்து இருக்கலாம்பா, உலகமே உன்னை விட்டு போகலாம், ஆனா என்னையே ஒரு நாள் நான் தனிமையில கஷ்டப்பட்டேன், நெருக்கத்துல கஷ்டப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நீ நெருக்கத்தில் இருக்கிற அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு நான் தான் உன்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி நமக்காக உதவி செய்யும்படி இரட்சகர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவ மட்டும் ஏன் நம்ம இவ்வளவு போக்கஸ் பண்றோம்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டார், அவர் தாமே தனிமைப்படுத்தப்பட்டார், அவர் தாமே நெருக்கப்பட்டார். எனவே அவர் தாமே நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம்
38:11 நீங்க அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கு வாதிக்கப்பட்டார். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன சிலுவையிலே அறையப்பட்ட அந்த காட்சி. சிலுவையிலே அறையப்பட்ட அந்த காட்சியிலே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு எல்லாரும் விலகினார்கள். என் சிநேகிதரும் சொல்றாரு, நீர் எங்களை சீசர்கள் என்று நான் சொல்லாமல் உங்களை நான் என்ன பண்றேன், என் சிநேகிதர் என்று சொன்னேன். இயேசுடைய சிநேகிதர் எனப்பட்ட சீசர்கள் கஷ்டத்துல யாரை விட்டு போனாங்க சொல்லுங்க? இயேசு விட்டு போனா. இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். நம்மை விட்டு எல்லாரும் தூரமாக்கப்படுவார்கள். ஏன் தூரமாக்கப்படுகிறார்கள்? உன்னை விட்டு தூரமாகாத கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவரை மட்டும் நீ நம்புங்கிறதுக்காக தான் சில வேளைகள்ல நமக்கு ரொம்ப உதவி செய்யறவங்களையும் சில வேளையில ஆண்டவர் தூரப்படுத்திடுவார். ஆமென். அதான் மனுஷன் மேல நம்ம நம்பிக்கையே வைக்கவே கூடாது. நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நீங்க நம்பாதீங்க. ஏன் சொல்றாரு? அவங்க என்ன துரோகியா? இல்ல, நாசியிலே சுவாசம் இருக்கிறது. நாசியில இருந்து சுவாசம் போயிட்டா அவன் உன்னை விட்டு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். சுவாசம் இருக்கிறவரை உனக்கு உதவி செய்வான். சுவாசம் போயிருச்சுன்னா யாரும் நமக்கு உதவி செய்வான். அதனால சொல்றாரு, நம்பாதப்பா, நானும் இப்படித்தான் சிலுவையில் அறையப்படும் போது என் சிநேகிதர் என்று சொல்லப்பட்ட என் 3 வருஷம் என்னோட கூட உயிருக்கு உயிரா என்னை நேசித்த நண்பர்கள் துரோகிகள் அல்ல. ஒருத்தன் தான் துரோகி. அதுல மீதி 11 பேர் துரோகி அல்ல. ரொம்ப நேசிச்சவன், உயிரை கொடுக்கணும்னு சொன்னவன். ஆண்டவர் தொட்டதுக்காக காதை எடுத்தார். ராயப்பர் காதை எடுத்தான். அவ்வளவு நேசிச்சவன் ஏன் ஓடுறான்? அவன் மனுஷன், அவன் ஓடுவான். இல்லையா? ஆண்டவர் விட்டு ஓடுனான். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர்கள் நம்மை விட்டு நம்மளை நேசிக்கிறவங்க தான் துரோகம் பண்ணிட்டு ஓடல. முடியல அவங்கனால, அதுக்கு மேல முடியாது. எவ்வளவுதான் முடியும்? நீங்க ஒரு ஆளுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க. ஒரு 10 மாசம் 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? 11வது மாசம் அப்புறம் வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய எல்லா கடனையும் நீங்க தான் பிரதர் தீக்கணும். எங்க போவீங்க? நீங்க முடியாது. ஓரளவு தான் நம்மளால உதவி செய்ய முடியும். ஓரளவு தான் ஒருத்தனை தூக்கி எடுக்க முடியும். ஆனா எல்லை இல்லாத அன்புடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலையும் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். வாதை, ஏசப்பாவுடைய வாதையை பார்த்து நண்பனாய் இருந்தவர்கள் ஓடினார்கள். அல்லேலூயா. அது சொல்றாரு, என் இனத்தாரும் தூரத்துல நின்று பாக்குறாங்க. இனத்தாரும் எங்க நின்று பாக்குறாங்க? பக்கத்துல வர முடியல, பக்கத்துல வந்து உதவி செய்ய முடியல. அதுதான் மனுஷர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து நான் உன்னை விசாலத்திலே வைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலை செய்கிற தேவன் நானே. நம்மை விடுவிக்கிறவர், நம்மை விடுதலை செய்கிறவர். இங்கு ஒரு ராஜாவை பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த ராஜா நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்ட அவனிடத்துல ஒரு தீர்க்கதரிசியாகிய அசரியா என்பவன் வந்து ஒரு வார்த்தையை சொல்றான். நீ விடுதலை ஆக்கப்பட்டதற்கு முன்பாக நீ எப்படி இருந்தாய்? நீ நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு முன்பாக நீ எப்படி இருந்த? நீ அதுல இருந்தெல்லாம் மாறின, அதனால கர்த்தர் உன்னை விடுவித்தார். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட், நெருக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நெருக்கத்திலிருந்து விடுதலையாக எத்தனை பேருக்கு ஆசை உண்டு? நெருக்கத்திலிருந்து விடுதலையாக, கஷ்டத்திலிருந்து எத்தனை பேருக்கு விடுதலையாக ஆசை உண்டு? அதுல இருந்து நம்ம விடுதலையாகணும். கர்த்தர் சில பாயிண்ட ஃபோக்கஸ் பண்றாரு. இதுல இருந்து நீங்க மனம் திரும்பணும், இதை நீங்க செய்யணும், அப்படின்னா உங்களை மாற்றுவேன். அப்ப இந்த ஆசா என்கிற ராஜாவை கர்த்தர் விடுதலை செய்கிறார். ஆசா யூதா என்கிற தேசத்துடைய ராஜா. எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அந்த ஸ்டோரி கவனிச்சுட்டே வரும்போது என்னென்ன செஞ்சாலும் உங்களுக்கு புரியும். அப்படியே நான் உங்களுக்கு ஆண்டுடைய காரியத்தை நான் புரிய வைத்து கர்த்தர் சித்தமானால் நம்ம நிறைவு செய்ய போகும். இந்த ஆசா யாருன்னா யூதாவுடைய ராஜா. இவனுக்கு ஒரு 5,80,000 யுத்த வீரர்கள் இருக்கிறார். இது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் ஹிஸ்டரி இருக்கிறது. 5,80,000 பேர் இந்த யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கு இருக்கிறார். இவனுக்கு ஒரு எதிரி வந்தான், எத்தியோப்பியன். இவன் பேர் சேரா. எத்தியோப்பியன் கருப்பர்கள், கருப்பினத்தவர்கள், கரிபியன்ஸ். இவர்கள் சேரா என்கிற ஒரு ராஜா புறப்பட்டு வருகிறான். இவனுடைய சேனையினுடைய அதிபதி எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் பேர். அவனுக்கு எத்தனை? 5,80,000. இவனுக்கு 10 லட்சம். கிட்டத்தட்ட
டபுளா மோதுறான். இதுக்கு பேர் தான் நெருக்கம். உங்க பலத்துக்கு மிஞ்சி உங்களை ஒண்ணு நெருக்குது பாருங்க, உங்க மேல வருது பாருங்க, அதான் நெருக்கம். உங்க குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பலன் 5,80,000, உங்களை எதிர்கொள்கிற பிரச்சனையோ 10 லட்சம். இதுக்கு பேர் தான் நெருக்கம். ஆசாவுக்கு அன்ற அந்த நிலைமை வந்தது. அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவர். நான் பலனற்றவன், இவ்வளவு ஏராளமான இந்த ஜனத்திற்கு முன்பாக எங்களுக்கு நிற்க திராணி இல்லை. எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. நெருக்கத்துல இவ்வளவு பேர், 10 லட்சம் பேர் என்னை சூழ்ந்து இருக்கிறான். 10 லட்சம் பேர் என்னை சூழ்ந்து இருக்கிறான். இவனுக்கு எதிராக நான் எப்படி நிற்க முடியும்? நானோ 5,80,000 பேர். அவன் 300 ரதங்களோடு வருகிறான். என்னிடத்துல ஒரு சில ரதம் தான் இருக்குது. நான் எப்படிப்பா அவனை முறியடிப்பேன்? என் தேவனே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் நீர் உதவி செய்கிறது லேசான காரியம். நீர் ஒருவர் தானப்பா என்னை விடுதலையாக்கணும். நான் தனியா நிற்கிறேன், நான் அற்பமானவனா நிற்கிறேன், எனக்கு துணை நிற்க யாருமே இல்லை, நீங்க தான்ப்பா என்னுடைய துணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்துல நீங்க வரிசையா வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு துணையாய் வருகிறார். அதில் ஒரு வேர்டு போடப்பட்டிருக்கும், கர்த்தருடைய சேனையாகிய ஆசாவின் அவனின் சேனைக்கு முன்பாக எதிரி நொறுங்கி போனார்கள். இவன் ஆண்டவரை சார்ந்து நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் என் நெருக்கத்திலேன்னு கேட்கும் போது ஆண்டவர் அந்த 10 லட்சம் பேரையும் ஓட ஓட விரட்டுகிறார். உங்க பிரச்சனைகளை கர்த்தர் ஓட ஓட விரட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உங்க பலத்துல நிக்கிற வர நீங்கள் வெற்றி அடைய முடியாது. நீங்க ஆண்டவரை பார்த்து இதே ஆசா ஜெபம் பண்ணினது போல நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, உண்மையே நம்பி இருக்கிறேன், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக என்னால நிக்க முடியலன்னு சொல்ற உண்மையை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுல இன்னொரு வார்த்தை சொல்ல, இந்த மனுஷர்கள் என்னை மேற்கொள்ள விடாது. இந்த மனுஷன் எனக்கு எதிராக இருக்கிறான், இதுல நான் தோத்து போக கூடாதுப்பா. நான் உங்க பிள்ளை யூதா, நான் இன்னும் உம்முடைய பிள்ளை, யூதா தேசத்து ராஜானா, நான் தோக்க மாட்டேன், நீங்க எனக்கு உதவி செய்யணுமான்னு கண்ணீரோடு சார்ந்து ஜெபம் பண்ணா. சார்ந்து அவரை நம்பி. நிறைய பேர் அவரை நம்பி சார்ந்து ஜெபம் பண்றது கிடையாது. அப்படி நம்பிக்கை முழுவதுமாய் வைத்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து பலனற்றவர்களாய் நான் நிக்கிறேன்னு நம்ம கண்ணீரோடு ஜெபிப்போமையானால் ஆசாவை விடுதலை ஆக்கினவர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்படி பிரேயர் பண்ண உடனே அங்க வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சேனையாகி அவன் சேனைக்கு முன்பாக எத்தியோப்பியனாகிய சேரா கூட்டம் முறிந்தோடினது. பாத்தீங்களா? ஆண்டவர் சார்ந்திருந்தோன்னு அங்க என்ன பேர் போட்டிருக்கு? ஆசாவின் சேனையின் போடப்படல, கர்த்தருடைய சேனை. ஆண்டவர் சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே களத்துல இறங்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க இறங்கணுமா அவர் இறங்கணுமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க குடும்பத்துல யார் கிரியை செய்யணும்? உங்க படிப்புல யார் கிரியை செய்யணும்? உங்க தொழில யார் கிரியை செய்யணும்? தேவனே நீங்க தான்ப்பா இறங்கணும். என்னுடைய சேனையாய் அல்ல, அது கர்த்தருடைய சேனையாய் மாறு. இதே கிதியோன் பலன் இல்லாதவனாய் இருந்தான். கிதியோன் ஆண்டவரை சார்ந்திருந்தான். கிதியோனுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லி கொடுத்தார். கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய கையில இருக்கிறது. கிதியோன் கையில தான் பட்டயம் இருக்குது. ஆனா ஆண்டவர் அதற்கு ஒரு பெயர் வச்சார், இது கர்த்தருடைய பட்டயம். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்து உங்கள் யுத்தத்தை ஆண்டவருடைய யுத்தமாய் மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய யுத்தம் உங்களுடைய யுத்தமாய் மாற வேண்டும். நம்முடைய கையும் அவருடைய பட்டையும் இணைந்திருக்க வேண்டும், அவருடைய பட்டையும் நம்முடைய கையும் இணைந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு விசுவாசி நீங்க பழகுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தருவார், ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவார். தொழிலை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? இது என்னுடைய தொழில் அல்ல, நீங்க தந்த தொழில். அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லி நீங்க தந்த குடும்பம், நீர் தந்த குழந்தை, நீர் தந்த என்னுடைய எல்லா செல்வம் எல்லாம் உம்முடையது உம்முடையது உம்முடையது. நான் தோற்று போக கூடாது ஆண்டவரே, நான் நிர்மூலமாக கூடாது, நான் வெட்கப்பட்டு போக கூடாது, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவரை சார்ந்திருந்த ஆண்டவர் சொல்லுவாரு. அது உங்க தொழில பார்க்க மாட்டார், அது அவர் தொழில பார்ப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, குடும்பம் கர்த்தருடையது. உங்கள் எல்லாவற்றின் மேலையும் கர்த்தருடைய காவல் வைத்து கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஒரு விசேஷித்த பாதுகாப்ப ஆண்டவர் சார்ந்து இருக்கிறவனுக்கு அப்படித்தான் பேர் கொடுக்குற. நீங்க ஆண்டவரை சார்ந்து இல்லாம இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, இது யாங்கோட தொழில் அப்படின்னு போய், இது யாங்கோட ஊழியம், இது இந்த பிரதரோட குடும்பம் அப்படின்னு ஒதுங்கிடுவார். அவர் ஒதுங்க கூடாது. என்னுடைய குடும்பம் அவருடைய குடும்பமாய் மாறட்டும், என்னுடைய சேனை கர்த்தரின் சேனையாய் மாறட்டும், என்னுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயமாய் மாறட்டும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
இப்ப வெற்றி அடைஞ்சிட்டான். வெற்றி அடைஞ்சு ஓட ஓட எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா ஓடி போகிறான். 15ஆம் அதிகாரம் 1 அசரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வெளியே வருகிறான். வந்து இவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் வெற்றி அடைவதற்கு முன்பாக எப்படி இருந்தீர்கள், எதிலே நீங்கள் மாறினீர்கள், அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்தார் என்று அதில் ஒரு சில விஷயத்தை போக்கஸ் பண்றார். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது அது உங்களுக்கு புரியும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறங்க. 2 நாளாகவும் 15 559வது பக்கம். அதுல 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். வாசிக்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் சரி, இவன் நெருக்கத்திலிருந்து எப்ப கர்த்தர் விடுதலை ஆக்கினார்? ஆசாதருக்கு பதில் சொல்லுகிறார். எப்பொழுது அவன் விடுதலை ஆக்கப்பட்டான்? அதுல மென்ஷன் பண்ற விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். இங்க சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெருக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறவங்க இங்க எத்தனை பேர் விரும்புறவங்க? எத்தனை பேர்? ஆசாவுக்கு அசரியா சொன்ன ஒரு வார்த்தை, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் என்ன பலவீனமானவரா? கர்த்தர் பலவீனமானவரா? கர்த்தரால கிரியை செய்ய முடியாதா? எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர். அவர் செய்ய முடியாத அதிசயம் அற்புதம் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியை நீங்கள் காண்கிற இந்த பூமியை 6 நாளில கர்த்தர் சிருஷ்டித்தார். நம்மளால உருவாக்க முடியுமா 6 நாள்ல? எல்லா நட்சத்திரங்களும் அப்படியே நிக்குது. அது உளுந்தா என்ன ஆகும்? எல்லாமே உழுது மேல உழுது என்ன ஆகும்? சூரியன் அதோட டிகிரியை கூட்டுது, என்ன ஆகும்? நிலா கொஞ்சம் நகண்டு நான் பூமிக்கு பக்கத்துல வந்து இடிக்க போறேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? சமுத்திரம் அப்படியே தாண்டி தான் நான் வருவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் படைப்புகளை பாருங்கள், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அண்ணா சொல்றாரு, படைப்புகளை பார்த்தாவது நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க. என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தாயின் கருவில சின்ன ஒரு கருவாய் உருவாகி அது எலும்புகள் எல்லாம் உருவாகி அது வெளிப்படுதே. மனுஷன் எதையோ சாதிக்கிறான்னு சொல்றான். மனுஷனால் இதுவரை ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா? எந்த மெட்டல் இல்லாம, எந்த எலக்ட்ரானிக் பொருள் இல்லாம, ஒரு சதையாலைய நரம்பாலைய அவன் ஒரு மெக்கானிசத்தை பண்ணி ஒரு குழந்தையை உருவாக்க சொல்லுங்க, முடியாது. உருவாக்கினாலும் அதுக்கு உயிர் கொடுக்க சொல்லுங்க, முடியாது. கர்த்தருடைய படைப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் சொல்ற, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் கை குறுகி போகவில்லை. ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில ஏன் செய்யல? ஏன் நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுதலையான நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டிய விதமாய் இருக்கவில்லை. எனவே தேவன் நம்மோடு கூட இருக்கவில்லை. நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இதுவரை ஜெயிக்கலையே, இன்னைக்கு நீ ஜெயிச்சு எப்படி ஜெயிச்சீங்க? ஆசைப்பட்டு எப்படி இன்னைக்கு ஜெயிச்சீங்க? இதுக்கு முன்னாடி கர்த்தரோடு இல்லை, இப்ப நீ கர்த்தரோடு சேர்ந்தாய், அதனால் உனக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை நான் தந்தேன். நம்ம தேவனோடு இருக்கணும் சகோதர சகோதரியே. அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவரை எப்பொழுதும் பிரியப்படுத்தினால் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு ஆளை எப்ப நீங்க வச்சுக்கிற முடியும் பக்கத்திலேயே? ஒரு குழந்தை கூட நீங்க பக்கத்திலேயே வச்சிருங்களேன், உங்களோட இருக்கும். நீங்க கொஞ்சம் அதை மிரட்டுங்களேன், பயமுறுத்துங்களேன், கிள்ளி விடுங்களேன், அடிங்களேன். சில பிள்ளைலாம் சின்ன பிள்ளைகளே அடிக்கிற கிருபை இருக்கு. சில சின்ன பிள்ளைகள சில பேருக்கு பிடிக்காது, நைஸா கொட்டி விடுவாங்க, நைஸா கிள்ளி விடுவாங்க. அந்த பிள்ளை அந்த பக்கமே போகாது. ஒரு குழந்தை தன்னை சீண்டும் போது ஓடிடுதே. கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருப்பார்? தேவனை பிரியப்படுத்தினால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதான் ரகசியம். அவரை ப்ளீஸ் பண்ணணும், அவரை திருப்திப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும், அவரை எப்படியா தக்க வச்சுக்கணும். ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர், அவரோடு கூட இருந்தால்
நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் பக்கத்துல வச்சா தான் நம்ம யாருங்கிற பலமே தெரியும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது இல்லை. ஆண்டவர் லாசருடைய கல்லறையை ஜெபிக்கும் போது இதை தான் சொன்னார், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னொரு இடத்துல உமக்கு பிரியமானதை செய்கிறபடியால் நீர் என்னை தனியே விடுகிறதில்லை, நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ராஜாவை ஏசப்பாவை கூடவே வச்சிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாததுனால தான் நமக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கல. நிலந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், அவர் உன் வல பக்கத்துல நிழலாய் இருப்பாராக. அவரை துக்கப்படுத்த வேண்டாம், அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம், அவரை வருத்தப்படுத்த விஷயம் எதுவும் நமக்குள்ள வேண்டாம். பிரியப்படுத்திக்கிட்டே இருங்க அவரை. அவர் உங்களோடு கூடவே இருப்பார். அவர் உங்களோடு கூடவே இருந்தால் உங்களை நெருக்கத்துல விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்றாரு, அவர் கர்த்தர், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்து சொல்றாங்க, அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. வாசிங்கள் சங்கீதம் 9:9 அதிகாரம் 10 வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. அவரோடு இருங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்பதான் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக முடியும். நெருக்கம் சொல்றது அல்ல, கூட இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும், குடும்பத்துல இருக்கணும், வாழ்க்கையில இருக்கணும். ஒரு சின்ன கோலி பெரிய கோலியாத்த ஒரு சின்ன தாவீது எப்படி ஜெயிச்சானா நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலையில 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில இருக்கிறவன அவனுடைய சிறைச்சாலை அதிபதி போர்த்திபார் சாட்சி கொடுக்கிறான் யோசேப்பை பற்றி. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவன் மேல ஆசீர்வாதம் இருக்கிறதும், அவன் செய்கிற எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் இருக்கிறதையும், அவனால அந்த வீடே ஆசீர்வாதமா இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டாரு போர்த்திபார். சிறைச்சாலையில் இருக்கிறவன் அவன் எங்க இருக்கிறாங்கிற முக்கியம் இல்லை, அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறான். கர்த்தரோடு இருந்தா உங்க வாழ்க்கையில சிறைச்சாலையா இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். கொஞ்ச நாள் சிறைச்சாலையா இருக்கும், கர்த்தர் கதவை திறப்பாரு. சிறைச்சாலையா இருந்தாலும் அதுல நீ தான் தலைவன். நீங்க அதை யோசித்தீங்களா? யோசிப்பு சிறைச்சாலையில இருக்கான், கர்த்தரோட தானே இருக்கான். ஞானமற்றவர்கள் அப்படி பார்ப்பாங்க பைபிள. கர்த்தரோடு இருந்தான், ஏன் அவன் ஜெயில இருந்தான்? அவன் ஜெயில இருந்தாலும் அவன் தளபதியா இருக்கான், தலைவனா இருக்கான், அவன் தான் ஹெட். வீட்டில் உள்ள போர்த்திபார் சாப்பிடுற பொருளை தவிர மீது எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்குது சொல்லுங்க? அவன் எகிப்துக்கு ராஜாவா ஸ்தானாதிபதியா மாறுறதுக்கு முன்னாடியே அவன் வீடு முழுசும் யோசேப்பு கண்ட்ரோல். கர்த்தரோட இருக்கிறவன் ஜெயில இருந்தாலும் அவன் தான் தலைமை அதிகாரி. கர்த்தரோடு இருக்கிறவன் சிறைச்சாலையில இருந்தாலும் அவன் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி. கர்த்தரோடு இருக்கிற ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கையில சின்ன சின்ன வெற்றி உங்களுக்கு ஒரு அடையாளம். நான் இப்படித்தான் பிரதர் இருக்கேன்னா சின்ன வெற்றி, என்னோட ஆண்டவர் இல்லையோ நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன வெற்றி கிடைக்குது பாருங்க, இதான் யோசேப்புக்கு கிடைச்ச வெற்றி. உனக்காக பெரிய வெற்றியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப அவரோட இருக்கிறதுனால நமக்கு சின்ன சின்ன வெற்றியை தந்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போது சின்ன வெற்றி, சின்ன உயர்வு, சின்ன லாபம், ஒரு சின்ன ஆசீர்வாதம். யோசேப்பே பயப்படாத, இன்னும் நாட்கள் வரப்போகிறது, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில தரப்போகிறார். நம்மளோட ஆண்டவர் இருக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே, கைவிட மாட்டாரா ஏசப்பா? நீர் கைவிடுகிறதே இல்லை. தேடுகிறதுனா என்ன பாருங்களேன், அதே 2 நாளாகமத்துல 14-11 அந்த ஆசா சொல்ற வேர்டு உங்களுக்கு புரியும். அதுல தேடுறதுன்னா என்னன்னு அதுல இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஒரு பிரச்சனையில ஆண்டவரை தன் துணையாய் கொள்றதுதான் தேடுறது. உண்மை சார்ந்து ஒரு பிரச்சனையில ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் அவரை என்ன பண்றது, தேடுறது. ஹல்லேலூயா. அப்ப என்னது, துணை நிற்க சொல்றது சார்ந்து இருக்க. தேவனை சார்ந்து இருக்கிறதுக்கு பேரே தேவனை தேடுவது. தேடுறதுன்னா என்ன?
எதுக்கு தேடணும்? ஒரு குழந்தை, காணாம போன குழந்தை எதுக்கு தாயை தேடுது? தாயை சார்ந்து இருக்குது. ஒரு நோயாளி ஏன் டாக்டர் தேடுறான்? டாக்டர் அவனுக்கு தேவை, அவன் நோய்க்கு டாக்டர் தேவை. பணம் இல்லாதவன் ஏன் ஒரு பணம் தருகிற ஒரு நபரை தேடுகிறான்? அவனுக்கு பணம் தேவை. நீங்கள் நான் ஏன் தேவனை தேடுகிறோம்? நமக்கு தேவன் தேவை. நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன் அர்த்தம் தான் அவரை தேடுறது. துன்மார்க்கன் சொல்லுகிறார், யோபுல இருக்கிறது, நான் ஏன் அவரை தேடணும்? சர்வ வல்லவரை தேடுகிறதினால், அவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறதுனால் எனக்கு என்ன லாபம் கேட்கிறான். நான் எதுக்குப்பா அவரை தேடணும்? அது துன்மார்க்கனுடைய பதில். நம்ம சொல்றோம், நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும்? என் ஆண்டவர் எனக்கு தேவை. அல்லேலூயா. இதான், அவரை நீங்கள் தேடினால், அவரை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. ஆண்டவரை தேடுறவங்களை ஒருபோது ஆண்டவர் கைவிட மாட்டார். கர்த்தரோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட், நெருக்கத்துல இருந்து காப்பாற்றப்படணும்னா பிரியமானதை செஞ்சு அவர் கூட இருப்பார். ரெண்டாவது, அவரை சார்ந்து இருக்கணும், தேடணும். அவர் தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, என் வாசல் நிலையருகே காத்திருக்கிறவன் எவனோ அவன் என்னவா? பாக்கியம். என் வாசல் நிலையருகே உள்ள ஒரு ராஜா இருக்கிறார். வாசல் நிலையருகே உங்க முகத்தை பார்க்கணும், உதவி கேட்கணும். ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்கணும்னு வாசப்படியிலே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க வாசப்படியில இருந்து காத்திருக்கீங்களா? வாசப்படியில எப்படி காத்திருப்பீங்க? ஒரு ஆள்கிட்ட ஒரு உதவி கேட்க போறீங்க, முக்கியமான ஆள்கிட்ட. அவர் சொல்றாரு 1 மணிக்கு பார்ப்போம், 2 மணிக்கு பார்ப்போம், 5 மணிக்கு பார்ப்போம். உள்ளேயும் விட மாட்டேங்கிறான், வாசல்லையே உட்காந்து. ஹல்லேலூயா. வாசல்லே. நான் ஒரு தடவை எங்க ஊழியக்காரவங்களை பார்க்க போயிருந்தேன். முத ஊழியத்துக்காக பேசுவதற்காக. இப்ப ரொம்ப பழக்கம் இல்லை அவங்க. அப்ப உள்ள இருந்தாங்க, உள்ள யாரோட பேசிக்கிருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, 6-7 மணி நேரம், 8-9 மணி நேரம் காத்தே. இவ்வளவு நேரமா நீ காத்திருந்த அப்படின்னு கேட்டேன். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம் பாத்தீங்களா வெளியில. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடினால் அல்லேலூயா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். மனுஷன் போய் நிக்கிற அளவு, வெளியில போய் செய்யற முயற்சி அளவு, கர்த்தர் சமூகத்துல என்னைக்காவது நம்ம பிரச்சனை மாறணும் தேடி இருக்கோமா? எவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணீங்க? வாசலருகே காத்திருந்து என் பிரச்சனைகளை மாற்றும் சொல்லி எத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்தீர்கள்? எத்தனை வருஷங்கள் காத்திருந்தீர்கள்? உங்க பிரச்சனை எப்ப மாறும்? உங்க பிரச்சனை மாறுவதற்கு நீங்கள் காத்திருந்த நாட்கள் எவ்வளவு? அதான் சொல்றாரு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கடைசி அவர் விஷயம் சொல்ற, இனிமே நீங்க ஆண்டவர் தேட ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் தேடுவேன்னு? தேடுறதுனா என்ன? ஒரே விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க எனக்கு விடுதலை தாங்க, நீங்க பாதுகாத்துக்கிறங்க, நீங்க இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், இன்னும் எங்களுக்கு பதில் தரலையே ஆண்டவரே, இன்னும் நீங்க இப்படியே தானே மௌனமா இருக்கீங்க ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு ஏன் நீங்க உதவி செய்யல, நான் யாரப்பா நம்பி இருக்கேன், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், எங்களுக்கு சொல்லுங்கப்பா, எங்களுக்கு செய்யுங்கப்பான்னு ஒரு சமூகத்துல கண்ணீரோடு வாசல்லையே காத்திருக்கணும். ஒரு தர்மம் எடுக்கிறவங்க வாசல்ல காத்திருக்கிறது போல ஏசப்பா வாசல்ல காத்திருந்தா தேவன் நிச்சயமாய் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாப்பாரு. ஒரு சாதாரண மனுஷன், நீ இவ்வளவு நேரமா காத்திருந்தேன்னு என்னை பார்த்து கேட்ட, நீங்க வாசல் அருகே காத்திருக்கிறது ஆண்டவர் பார்க்காம இருப்பாரா? சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நேரம் நிக்கிறீங்கிறது அவர் வாட்ச் பண்றாரு. சில பேர் 5 நிமிஷம் நின்றுட்டு ஓடிடுவோம். பாப்பாரு, இவனுக்கு அவ்வளவு விஷயம் பெருசா இல்லை போல, அவ்வளவு அவனுக்கு தேவை இல்லை போல, அவ்வளவு இவனுக்கு அந்த விஷயம் அவசியம் இல்லை போலன்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு தர மாட்டார். ஒருத்தர் என்ன பண்ணா, ராத்திரியில வீட்டுக்கு வந்து தட்டி, என் வீட்டிலே ஒரு சிநேகிதர்கள் உறவினர்கள் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு உணவு தாப்பா, சாப்பிட ஒண்ணு இல்லை. அவன் சொல்றான், என் பிள்ளை எல்லாம் தூங்குது, நான் எப்படி எந்திரிப்பேன், அதுகளை எழுப்பி உனக்கு சாப்பாடு தருவானா அப்படின்னு கேட்டவன இவன் திரும்பவும் வருந்தி கேட்டான், எப்படியாவது தா பிளீஸ் தான் கேட்டவனே. சரியான தூக்கம், பிள்ளைகள் தூங்குகிறது, பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. போய் லைட்டை போட்டு கிச்சனை எடுத்து மாவு டப்பா இதெல்லாம் எடுத்து அத்தை ராத்திரியில எடுத்து கொடுக்க சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? ஒரே வார்த்தையில நம்ம சொல்லிடுவோம், இல்லையே வேலை முடிஞ்சிச்சு, இல்லையே, இல்லவே இல்லையே, இங்க இருக்குதே, ராஜாதி ராஜாவின் இடத்துல எல்லாம் இருக்குது, நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்றியோ கர்த்தர் உனக்காக தன்னுடைய அந்த பொக்கிஷத்துல இருந்து எடுத்து உங்க கையில தருவார். நீங்க வெயிட் பண்றத பொறுத்து தான்.
நீங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருந்த தாங்க அவருடைய பாப்பாரு, சரி சரி பரவாயில்ல தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அவன் தாங்க 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 தாங்க. நீங்க இன்னைக்கு அப்படித்தான் ஜெபம் பண்ண போறீங்க. பிள்ளை விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க, குடும்பத்துக்கு கஷ்டத்தை மாத்துங்க, மாத்துங்க, என்னை உயர்த்துங்க, என்னை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, என்னை பரிசுத்தமா மாத்துங்க, மாத்துங்க, மாத்து. எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறீங்களோ கர்த்தர் பொக்கிஷ சாலையில அவ்வளவும் இருக்கிறது. எடுத்து தர முடியாதா? முடியும். நீ எவ்வளவு நேரம் நிக்கிறன்னு கர்த்தர் பார்க்கிறார். நீ நிக்கிற நேரத்தை பொறுத்து கர்த்தர் உன் கரத்திலே பொருட்களை தந்து ஆசீர்வதிக்க உண்மையில் உள்ளவராய் இருக்கு. இன்னைக்கு விசுவாசி 1 நிமிடம் நிற்கிறான், 2 நிமிடம் நிற்கிறார்கள், போய் விடுகிறார்கள். யோசேப்பு 13 ஆண்டுகள் தன் சொப்பனத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருந்தான். கர்த்தர் தட்டி திறந்தாரு, பெரிய பொக்கிஷத்தை எடுத்து அவன் கைகளிலே கொடுத்தார். ஆபிரகாம் பல ஆண்டுகள் காத்திருந்தான், பொக்கிஷத்தை கொடுத்தார். அன்னாள் பல ஆண்டுகள் காத்திருந்தால் பொக்கிஷத்தை கொடுத்தார். பைபிள்ல பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் காத்திருந்தவர்கள் தான். ஆண்டவரை தேடினால் தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. கடைசியா சொல்றாரு, ஏப்பா நீ கர்த்தரோடு இருக்கணும், நீ அவரை தேடணும். அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும். ரொம்ப நாளா அங்க ஒரு விஷயம் இல்ல, நல்லா கவனிங்கள. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இது எதுவுமே இல்லையா? அநேக நாள், ரொம்ப நாள் மெய்யான தேவன் இல்லை. நாங்க வெளியில ஊழியங்களுக்கு போகும்போது எங்கிட்ட சொல்ற வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆண்டவர் தேடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமா ஆண்டவர் என்னத்தை தந்தாரு, எங்க ஆண்டவர் அதை தந்துட்டாராக்கும், இதை தந்துட்டாராக்கும், குடும்பத்துல கஷ்டம் தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், எந்த ஆண்டவர்? எந்த இவங்க போறது ஒரு பாரம்பரிய சபை, இவர்கள் வழிபடுகிறது விக்கிரக ஆராதனை, இவர்கள் வழிபடுகிற வேற ஒரு மார்க்கம். நம்ம ஆண்டவரை பத்தி சொன்னோடனே பொதுவா அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவர் என்ன தந்தார், என்னமோ இவ வாசப்படியிலேயே பல ஆண்டுகள் காத்திருந்து உங்களுக்கு ஒண்ணும் தராதது போல. அப்ப எனக்கு தோணும், எந்த ஆண்டவர்? எங்கள் ஆண்டவர் தருவார், உங்கள் ஆண்டவர் எப்படியோ எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் விபத்துகளா இருக்குதுன்னு ஒருத்தவங்க பேசினாங்க. பேசும்போது சொன்னாங்க, அது பிசாசுனால அந்த யுத்தம், அந்த விபத்துலாம் நடக்குது. உங்களுக்கு தெரியும்ல, கடந்த நாட்கள்ல ஒருத்தர் மூளை செதறி, மூளை வெளியில வந்து ஒரு பையன் சும்மா ரோட்ல போய்க்கு இருந்த ஒரு பையன், அங்க பாலத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஆக்சிடென்ட். அப்ப இந்த சேதங்களை குறித்து பேசும்போது ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு அவங்க கேள்வி கேட்டக்கு இவங்க சொன்னாங்க, பிசாசோட கிரியா. ஆமா பிசாசு பிசாசு. அப்ப ஆண்டவர் எங்க போனாரு? ஆண்டவர் எங்க போனார்? ஆண்டவர் தானே காப்பாற்றணும். உடனே இவங்க டக்குன்னு ஆண்டவர் இவங்களுக்கு பேச அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவன் குடிச்சிட்டு வருவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவாரோ இல்ல? நல்ல குணம் சாவ தானே செய்யறாங்க. இப்படி சொல்றவங்க எந்த ஆண்டவரை கும்பிடுறாங்கன்னா அவங்க வேற ஆண்டவரை கும்பிடுறாங்க. நமக்கு எப்பவுமே சண்டை முடிஞ்ச உடனே தானே பாயிண்டே வரும். அது பெரிய துரதிர்ஷ்டம். நான் அதுக்காகவே ஜெபம், ஆண்டவரே பேசும்போதே எனக்கு பாயிண்ட் ஆச்சு. இன்று பல இடத்துல பேசிடுவாங்க, எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்தில் வராது. தலையில கை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆண்டவரை பேசிட்டாங்களே. என் பிள்ளைகளை பேசினா கூட நான் இவ்வளவு டென்ஷன் ஆக மாட்டேன். ஆண்டவரை பேசிட்டாங்களே, ஆண்டவரை பேசிட்டாங்களேன்னு எனக்கு அப்படியே தூக்கமே வராது. அப்படியே கோவமா வரும். நீ இவங்களுக்கு முன்னாடி பெரிய அற்புதம் செய்ய மாட்டீரா, நீ யாருன்னு காமிக்க மாட்டீரா, அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது உண்டு. இப்படி ஆண்டவரை பேசிட்டாங்க என்ன சொல்லும் போதுதான் எனக்கு தோணுச்சு, எந்த ஆண்டவரும் கேட்டிருக்கேன். உயிருள்ள ஆண்டவரை சொல்றீங்களா, உயிர் இல்லாத? எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். எங்களை அவர் இதுவரை உயிரோட வச்சிருக்காரு. நீங்க என்ன ஆண்டவரை சொல்றீங்க, சொல்ல வர்றீங்க? சில பேர் எந்த ஆண்டவர் தெரியாம ஆண்டவர் என்னத்தை பார்க்குற பொதுவா அவர் ஆண்டவரை சொல்லுகிறார். இல்ல இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். நம் ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எங்களை அக்கினியில் இருந்து விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் அவரே எங்கள் தேவனாய் இருக்கிறார். அவர் விடுவிக்க கூட வேண்டாம், சில வேளை விடுவிக்க முடியல, அவர் சித்தமா இருக்கட்டும், அப்பொழுதும் அவரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எந்த ஆண்டவர்ங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எதை செய்தாலும் நன்மைக்கே செய்வார். அவர் ஜீவனுள்ள தேவன், ஆவியாய் இருக்கிற தேவன், நம் நடுவே ஆவியாய் இருக்கிறார். அவர் எங்கும்
உலாவிக் கொண்டு உங்கள் உள்ளத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற ஜீவனுள்ள ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேதத்தை எழுதி கொடுத்த வார்த்தையாகிய இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அததான் இங்க சொல்றார், இஸ்ரவேலிலே அநேக நாளாய், அந்த வேர்டை யூஸ் பண்ணணும், மெய்யான தேவன் இல்லைன்னு புதுசா சொல்லல. அன்னைக்கு ஆசாவுக்கு தெரியும் தேவன் இல்லைன்னு சொன்னா நாங்களும் தேவன் தான். இவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்ணு குட்டி சிலைகள் எல்லாம் கும்பிட்டுட்டு பொதுவா தேவன் இல்லைன்னு சொன்னா இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நாங்களும் தேவன் தானே கும்பிட்டோம். என்ன கும்பிட்டீங்க? இப்பதானே நாங்க போய் இதை செஞ்சுட்டு வந்தோம். ஆசா சொன்னார் மெய்யான, அசரியா சொல்லுகிறார் மெய்யான தேவன். நான் தேவன் இல்லைன்னு சொல்லப்பா, மெய்யான தேவன் இல்லை, அவர் உயிருள்ள தேவனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மெய்யான தேவன் இருந்தால் நீங்கள் நெருக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசியில நமக்கும் இதுல ஒரு காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் மெய்யாகவே தேவனை தேவனாக நீங்கள் வழிபட்டால் நீங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். நிறைய பேர் தேவன் ஒரு ஓரத்தில் இருக்கிறார், நமக்கு மெய்யான தேவன் ஏசப்பான்னு தெரியும், ஆனாலும் அவர் தேவனா இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. பவுல் சொல்லும் போது அவருடைய தேவன் வயிறு. என்ன வயிறு? வயிற்றுக்காக தேவனை தேடுவது. ஒரு தொழில், ஒரு ஆசீர்வாதம், வானத்துக்கு கீழே உள்ள ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க. இவங்களதான் சொல்றாங்க இவர்களுடைய தேவன் யாரு? தேவன் முதல்ல என்ன தெரியுமா? யாரை ஆராதிக்கிறோமோ அவரே தேவன், யாரை வொர்ஷிப் பண்றோமோ அவரே தேவன். இன்னும் நல்லா சொல்ல போனா யாரை முதலிடத்தில் வைத்திருக்கிறோமோ அவரே தேவன். இப்ப விஜய் ரசிகர்களுக்கு தளபதி விஜயே தேவன். அஜித் ரசிகருக்கு யார் தேவன் சொல்லுங்க? அஜித் தான் தேவன். அப்ப நீங்க ஆண்டவரை தேடாம உங்க பிள்ளைகளை நேசிச்சா உங்களுக்கு தேவன் யாரு? உங்க புள்ள பேரை போட்டுக்கிறங்க தேவன். அதான் உனக்கு எனக்கு ஒப்பான ஒரு விக்கிரகம் உன்னிடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு என்னத்தை சொன்னாரு? சிலை வழிபாட மட்டுமா? ஆவிக்குரிய விசுவாசியும் சிலை வழிபாடு பண்ணுகிறார்கள். என்ன சிலை வழிபாடு? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இருதயத்துல ஆண்டவர் இயேசு முக்கியமா இருக்க மாட்டார். வாயினாலே அறிக்கை செய்வார்கள், இருதயத்திலேயோ தூரமாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசுபா ஜெபம் பண்ண சொல்ல ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க சொல்ல பைபிள் படிக்க மாட்டாங்க, கூட்டத்துக்கு வர சொல்ல கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, ஆராதனைக்கு போக மாட்டாங்க, ஆண்டவர் தேட மாட்டாங்க. ஆனா இவர்கள் தேவன் தேவன் சொல்லுவாங்க. அவர்கள் தான் வாயினாலே சொல்வார்கள், இருதயத்திலேயோ இவர்களுக்கு தேவன் யார்? இவங்க எதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்களோ அதான் உங்களுக்கு தேவன். சில பேர் தூங்கி கொண்டே இருப்பாங்க, அவங்க தூக்கம் தான் உடைய தேவன். தொழில் ஓடுவாங்க, அவங்களுக்கு தொழில் தான் தேவன். பணம் ஓடுவாங்க, பணம் தான் தேவன். சொந்தம் ஓடுவாங்க, சொந்தம் தான் தேவன். இடம் ஓடுவாங்க, அதுக்கு இடம் தான் தேவன். பொருளாசைன்னு ஓடுவாங்க, அதான் தேவன். அனுமார் இருதயத்தை கிழிச்சு காமிச்சாராம். உள்ள இருக்கிற யார? ராமர் தானே. ராமரை காமிச்சார். ராமர் உன் உள்ளத்தில் இருக்கிற எவ்வளவு நேசிக்கிறாய். எப்படி எல்லாம் காப்பி பண்ணியிருக்காங்க பாப்பி போயில. பெதிருவே நெய் நேசிக்கிற, அது உமக்கே தெரியும் சொன்னா, இவன் உமக்கே தெரியும் திறந்து காமிச்சு ராமர் உள்ள இருக்க நீ பாரு. உங்க உள்ளத்தை கொஞ்சம் ஆண்டவர் பார்த்தாருன்னா யார் முதலிடத்துல இருப்பார்? அவரே உங்களுடைய தேவன். அவர் தான் உங்களுடைய தேவன். உங்கள் தேவன் யார்? ஏன் நெருக்கம் வருது? ஆசாவே உனக்கு ஏன் நெருக்கம் வந்தது? அநேக நாளாய் உன்னிடத்திலே மெய்யான தேவன் இல்லை. இரண்டாம் பட்சமா நம்ம அவர் வச்சுக்கிட்டோம், அதனால நமக்கு விடுதலை இல்லை. தேவன் தேவனாய் நம்முடைய உள்ளத்தில் இருப்பாரானால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க வேண்டாம், எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் உண்மை உறுதியாய். அதான் தேவனா முதலிடத்துல வச்சிருக்கிறவன், அந்த மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட வைத்துக் கொள். அது சொல்றாரு தேவன் இல்லப்பாங்க. அடுத்து வேதமும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் தேவன் இல்லையா? மெய்யான தேவன் இல்லையா? ரெண்டாவது வேதம் உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. ஏன் நெருக்கம் வருது? பைபிள் படிக்கிற விதமா படிக்கல. பைபிளை ஏதோ பாஸ்டர் மட்டும் தான் பேசுறதுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆண்டவருக்கு கொடுத்த பிரைவேட்டான ஒரு அந்தரங்க புத்தகம் போல. நமக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே புரியாது. பாஸ்டர் சொன்னாதான் புரியும். சில பாஸ்டர்கள் சொன்னாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பாஸ்டருக்கே புரிய மாட்டேங்குது, நமக்கும் புரிய மாட்டேங்குது.
இந்த பைபிளை எதுக்கு கர்த்தர் கொடுத்தார்? அநேக நாளாய் அங்க தெய்வம் இல்லை, அங்கே ஆசாரியன் உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. பைபிள் இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஆசீர்வாதம் இதுல போட்டிருக்கு. இதை படிக்கல, படிக்காததுனால நீ சிறைப்பட்டு போனாய். வேதமும் இல்லை, வேதத்தை புரிஞ்சவனும் இல்லை, புரிஞ்சவனும் பிரசங்கிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை என்ன பண்றோம்? சும்மா அப்படியே வாசித்து இந்த மேப்புள் மேய்றதுன்னு சொல்லுவோம். அப்படியே கடிச்சிட்டு அப்படியே போயிடும். சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு வேதத்தை உள்ள சத்துக்களை உறிஞ்செடுத்து உள்ள கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு அது பிராக்டிஸ் பண்றதுதான் பைபிள் படிக்கிறது. 5 அதிகாரம் படிச்சங்கிறது பெருமை அல்ல. 5 வசனத்தையும் நீங்கள் படித்து புரிந்து வாசித்து யோசித்து, அதுல எச்சரிப்பு இருக்கும். எச்சரிப்பு இருந்தா என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க. பைபிள் உங்களை எச்சரிச்சா என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். சோர்ந்து போயிருக்கும் போது வாக்குத்தத்தம் வரும், அப்ப நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். புரியாத இடத்துல ஆண்டவர் வழிகாட்டுவார், அதை கடைபிடிக்கணும். மாற்றப்படணும், கடைபிடிக்கணும், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். இதுக்காக தான் கர்த்தர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். நீங்க கலங்கி இருக்கிற வேலையில இந்த வேதம் உங்களை ஆற்றி தேற்றி இருக்குதா? சொல்லுங்க. இல்ல நீங்க திங்கட்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கா காத்துக்கு இருக்கீங்களா? ஆண்டவர் என்னோட கூட பேசணும். ஏன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி உங்க கைகளில் கர்த்தர் பைபிளை தந்திருக்கிறார். நீங்க பைபிளை படிச்சு அந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள வரணும், உங்களை எச்சரிக்கணும். பைபிள் உங்களை எச்சரிக்கணும், நீங்க மாறணும். பைபிள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தரணும், நீங்க பலப்படணும். பைபிள் உங்களுக்கு விடை தரணும், பைபிள் நீங்க செய்யணும். விடை தந்தபடி நீங்க வழிகாட்டப்பட. ஹல்லேலூயா. நம்மளாம் கடல்ல வாழ்றவங்க தான். கடல் ஆழத்தை ஆராய்ச்சி செய்ய போகும்போது உள்ள போய்கிட்டே இருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும்போது சூரிய ஒளி எல்லாம் மங்க ஆரம்பித்து கடலுக்கு கீழே போய் சூரியனே மறைஞ்சிருச்சு. கடலை ஊடுருவவில்லை சூரிய வெளிச்சம். டார்க், இருளுக்குள்ளே போய்விட்டார். போகும்போது போனவங்க அந்த கண்ணாடி போன்ற ஒரு குளவையில ஒரு மிஷின் வழியா அப்படியே உள்ள போய் எட்டி பார்த்துக்கிட்டே போகும்போது அப்படியே மின்மினி பூச்சிகளை போல வித்தியாசமான ஜீவராசிகள் கடலுக்குள்ளே உலாவும். அதையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிறாங்க. கடலுக்குள்ளே இவ்வளவு இருக்குதா? நமக்கு மேல இருக்கிற பார்மீன், கெளுத்தி இதுதான் நமக்கு தெரியும். கொஞ்சம் ஆழத்துல அங்க போட அந்த மீன் கிடைக்கும், அவ்வளவுதான் தெரியும். ஆழத்துக்குள்ள இருக்குதே, உடம்பெல்லாம் லைட்டு மாதிரியா இருட்டுல அங்க அது வாழணும்ல. ஃபுல் ரேடியம், கலரா நியான் கலர்ஸ் சொல்லுவாங்க. மின்னும் வித்தியாசமான வயலட், ரோஸ், அப்படியே ஜீவராசிகள் எல்லாம் போறத பார்க்க ஆச்சரியப்படுற. தங்கம் அது கடல்ல அவ்வளவு ஆழத்துக்கு போகும்போது தானே நிறைய ஜீவராசிகளை பார்க்கிறோம். நீங்க பைபிளை வந்துட்டு மேல இருந்து நெத்திலையும் சூடையும் முடித்துக்கு இருந்த புரியுற மாதிரி சொல்லணுமே, அதுக்கு தான் சொல்றேன். பாலத்துல 2 தூண்டிப்பட்ட கதையால இருக்கு. உள்ளக்கு போகணும், உள்ள ஆழங்களுக்குள்ளே போகணும். ஆழங்களுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கிறது போல உள்ள போனா அவ்வளவு படைப்புகள் இருக்குதே. வேதத்துல எவ்வளவு ஆழங்கள் தெரியுமா? நாங்க ஒரு வசனத்தை பேசிட்டு இன்னைக்கு இந்த வசனத்தை பேசுறேன்னா இது நான் நல்ல வேலை எழுதி வைக்கிறேன். நாம பேசிட்டு சில பேர்லாம் பைபிள் எடுத்துட்டு அப்படியே தோன்றதை பேசிட்டு போயிடுவாங்க. நல்லதுதான். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். அடுத்த முறை நீங்க நினைச்சாலும் இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. நான் இப்பொழுது ஒரு ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அடுத்த முறை என்ன ஆழம் எனக்கு வெளிப்படுமோ இதே வசனத்துல எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. நாங்க நிறைய வேலைகள்ல நிறைய செய்திகளை இழந்திருக்கிறோம். நினைச்சாலும் வர முடியாது. இது ஒரு ஆழம். ஆழத்துக்குள்ளே அநேக ஜீவன்கள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க போடுறீங்களே தங்கம் ஆழத்துல கிடைக்கும். சவுத் ஆப்பிரிக்கால தான் இருக்கிறதுலே டீபஸ்ட் தங்க சுரங்கம். 4 கிலோமீட்டர் தூரம். இங்கிருந்து தங்கச்சி மடம் 2வது ஸ்டாப் வர இவ்வளவு தூரம் பூமிக்குள்ள இறங்கி அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிறதுலே டீபஸ்ட் ஆழமான தங்க சுரங்கம் சவுத் ஆப்பிரிக்கால. அந்த ஆழத்துக்குள்ளதான் தங்கம் இருக்குது. அந்த ஆழமான தண்ணீருக்குள்ளதான் ஜீவராசிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதைதான் தாவீது சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் சகல சம்பூரணத்திற்கும் நான் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். எல்லாத்துக்கும் எல்லையை பார்த்துட்டேன். ஆனா நான் எதை பார்க்கல?
பைபிளுக்கு நான் இல்லையே. இங்கே ஆசாவை பார்த்து சொல்றான், ஏன்பா நெருக்கம் உன் வாழ்க்கையில? மெய்யான தேவன் இல்ல, நீ பைபிளும் நீங்க படிக்கிறது இல்ல, பைபிளை படிச்சாலும் என்ன போடப்பட்டிருக்கிறதுங்கிறத கவனிக்கல, கவனிச்சாலும் அதை வாழ்க்கைக்கு மாத்திக்கல. இந்த வாழ்க்கை தானே, இந்த வார்த்தை தானே நம்ம வாழ்க்கையை மாற்றணும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையே நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் வேதத்தை அறியாதனால நிறைய பேர் சங்காரமாகிறார், அநேகர் சங்காரமாகிறார்கள். இன்னையில இருந்து பைபிளை இந்த செய்தியா தயவு செய்து எடுத்துக்கிறாங்க. இன்னைக்குல இருந்து பைபிளை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்களுக்கு ஊழிய பாதையில என்ன செய்யணுங்கிறத கூட நாங்க பைபிளை படிச்சு தான் நாங்க செய்யறோம். அநேக இடத்துல யோசனை கேட்டோம், நம்ம திருப்தி அடைகிற அளவுக்கு யோசனைகள் வராது. நீ இப்படி செய்ய, அப்படி செய்ய, இப்படி ஊழியம் செய்ய, அப்படி செய்ய சொல்லுவாங்க. எங்க போறது? யார்கிட்ட போறது? எங்களுடைய வழிகாட்டி இந்த புக்கு தான். உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்தா பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. உங்க பிசினஸ் உடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு எவன்கிட்ட போய் கேட்டுக்கு இருக்காதிய, பைபிள் படிங்க. எப்படி உயரணும்னு இதுல இருக்குது. குடும்பத்தை எப்படி கட்டுறது பைபிள்ல கேளுங்க. எப்படி பொண்ணு பாக்குறது பைபிள் படிங்க. குழந்தை எப்படி வளர்க்கிறது பைபிளை படிங்க. வேலை எப்படி செய்வது பைபிளை படிங்க. எப்படி சேமிப்பு பண்றது பைபிளை படிங்க. பைபிள் சொல்லித்தராத யார் சொல்லித்தர போறா? உலகத்துக்கு நாகரிகத்தையும் உடையும் எல்லாவற்றையும் கொடுத்தது இந்த வேதம் அல்லவா? இது உங்க கையில கர்த்தர் கொடுத்துட்ட. இதுக்கு மேல ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. இதை வச்சுக்கிட்டு நீங்க நெருக்கத்துல இருக்கலாமா? வேதத்தை மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவங்களோ அதை என்ன பண்றாங்க? அற்பமா அந்நிய காரியமா நினைச்சிட்டாங்க. இந்த வேதத்தின்படி நீங்கள் வாழ். பெராயா பட்டணம் என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. பவுல் எல்லா இடத்துலையும் பேசினது போல பேசினாரு. எல்லா ஊருக்காரனா பிரசங்கத்தை கேட்டுட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடுவான். இந்த பெராயா பட்டணத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பைபிளை படிக்கிறான். என்ன சொல்றான்? காரியம் இப்படி இருக்கிறதா? நம்ம எனக்காவது பைபிள் படிச்ச சொல்லியிருக்கோம், காரியம் இப்படி இருக்கிறதா? இப்படி போட்டிருக்குப்பா, இப்படி போட்டிருக்குப்பான்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து அதை பின்பற்றி நற்குணசாலிகளாய் மாறினார். பவுல் பிரசங்கித்த சபைகளிலேயே சர்டிபிகேட் கொடுத்த சபை பெராயா சபை. எல்லா சபையும் வாசித்தான், யோசித்தான், தூக்கி போட்டுட்டான். ஆனா காரியம் இப்படி இருக்கிறதான்னு யோசித்து பவுலே இப்ப அவனுக்கு தேவையில்லை, இவனே படிச்சு 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 பவுலுக்கே பிரசங்கம் பண்ற அளவுக்கு மாறிட்டான். பவுல் அதுல பொறாமப்படல. ஆனா நம்ம தான் நம்மளுக்கு பிரசங்கம் கேட்கிறவங்க கூட ஒரு கருத்து சொல்லிட்டா இதுக்கு மேல இவன் கருத்து சொல்லக்கூடாது. அப்படி போடல பிரதர், அப்படிலாம் இல்லையே. அவனோட தனியா போய் இவர் ஆராய்ஞ்சு பார்ப்பார். ஏன் நம்மள்ட்ட மட்டும்தான் வரணுமா? நீங்களும் ஆராயும். இங்க பவுல் பிரசங்கித்தவர்கள் ஆராய்ந்து நற்குணசாலிகளாக மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்து ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். மெய்யான தேவன் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் வேதமும் உபதேசிக்கிற உபதேசமும் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் கர்த்தர் உங்கள் தீங்கு நாளிலே உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருங்க. கடைசியா நம்ம குடும்பங்களுக்காக வந்த ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவரே நம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் ஜெபம் பண்ணி கடந்து போங்க. சகோதரனே, உங்க வாழ்க்கையில நெருக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும். எல்லாரும் உங்களை விட்டு தூரம் போவாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழியை தந்திருக்கிறார். உங்க குடும்பங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரு நெருக்கமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நெருக்கமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே கேளுங்க, என்னென்ன காரியத்துல நீங்க நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும்? பண நெருக்கடியில இருக்கிறீங்களா? நோயின் நெருக்கடியில இருக்கிறீங்களா? பணம் இருந்தும் சமாதானம் இல்லையா? ஹல்லேலூயா. தூங்க முடியாத பிரச்சனைகளா, பயங்களா, விரோதங்களா? ஆமென். செழிப்பில்லையா? பாவத்தின் அடிமைத்தனமா? ஆமென். என்னென்ன நெருக்கத்துல இருக்கீங்க? வெளியில வர முடியாத நிலைமையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரனே நான் உன்னை விடுதலை செய்ய போகிறேன்.
ஹல்லேலூயா. விடுதலை செய்ய போகிறேன். நீ என்னோடு இருந்து நீ என்னை கூப்பிடு. நானே உன் தேவனாய் உன் உள்ளத்திலே முதல் தேவனாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நான் மாற்றும் போது நிச்சயமான உன்னை விடுதலை ஆக்குவேன். ஓ, சமுத்திரத்தின் ஆழத்திலே ஜீவராசிகள் இருக்கிறது போல, நிலத்தின் ஆழத்திலே தங்கங்கள் இருக்கிறது போல, வேதத்துடைய ஆழம் ஏராளம் ஏராளம் ஏராளம். தகப்பனாகிய தேவன் நமக்கு அந்த ஆழத்துக்குள்ளே நம்மை கொண்டு போக உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, வேதத்தை சுமந்தவர்களை வேதம் சுமக்கும். ஒருத்த வேதத்துல தேர்னவனை அசைக்க முடியாது. உங்களுக்கு சொல்ற இந்த இடத்துல அவன் வந்துட்டு எதையும் கடந்து போவான். அவன் பைபிளை மட்டும் என்ன எழுதி இருக்கிறது, இப்படி காரியம் இருக்கிறதா என்று பைபிளை படிக்க ஆரம்பிச்சு யோசிக்க ஆரம்பிச்சு அதனுடைய வாக்கு தத்தங்களை அதனுடைய சாரங்களை எடுத்து அதனுடைய எச்சரிப்புகளுக்கு தன்னை திருத்துகிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் உயர்ந்த கண்மலையின் மேலே இருப்பான். ஓ, அவன் கண்மலை தேன் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு ஆகாரம் எல்லாம் திருப்தியாக்கப்படும். அவன் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் கேளுங்க ஏசப்பாவை நோக்கி. ஹல்லேலூயா. நான் இனிமே உம்மை தேடுவேன் ஆண்டவரே, உம்மை திருப்திப்படுத்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். இசைகட்டையும் அழைத்திடாமல் தீவிரம் என்னை தாக்குகிறீர். இசைகட்டையும் அழைத்திடாமல் தீவிரம் என்னை தாக்குகிறீர். சொல்லுவோம், பாதம் படித்தேனாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தனக்கு உள்ள பொங்குதே, இசையா உந்தனக்கு உள்ள பாதம் படித்தேன், பாதம் படித்தேனாலும் இசையா உந்தனக்கு உள்ள பொங்குதே, இசையா உந்தனக்கு உள்ள பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பியத்தை நடத்துகிறீர். புதிய சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பியத்தை புதிய என் தெய்வம், என் இதய தெய்வமீரே, எனது இறைவா. நீரே என் தேவன், நீரே என் தேவனே, எனது இறைவா. உயிரே நேசிக்கிறேன் இயேசுவே, ஓ நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் சமூகம் என்று ஆண்டவரே. பாதம் படித்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா கரங்களை தட்டி கர்த்தருடைய நெருக்கத்தை மாற்றுவார். இசையா